உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்காக குரு வக்ர பயிற்சி நிவர்த்தி. நேயர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியில், இந்த வீடியோ பதிவில் குரு வக்ரம் பற்றி பார்க்க போகிறோம். அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, 28/7/2022 23/11/2022 வரை குரு வக்ரம் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு குரு வக்ரம் என்ன செய்யும்? பரிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா? வேண்டாம். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வருடமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க. ஸோ ராசி 1, 9 இந்த மாதிரி திரிகோணத்தில் வந்து குரு வக்ரமானாலும் வந்து இணைகிறாரு. ஸோ 5ஆம் இடத்துல நின்று கெடுத்தார் அப்படின்னு ஒரு பேருக்கு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொந்தக்காரராக இருந்திருப்பார். அது இப்போ நிவர்த்தி ஆகிருக்கு. அதாவது பூர்வீகத்திலிருந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அனுபவ பிராப்தம் எல்லாமே வரும். என்ன, குலதெய்வ கோயிலுக்கு போகணும், குலதெய்வ அருள் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் போக முடியாத சில தடைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த தடைகள்லாம் நீங்கி குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி இருக்கும். டெஸ்டியூப் பேபி மூலமாச்சும் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்போ விருச்சிக ராசிக்கு வந்து பூர்வீக சொத்து வருது, குலதெய்வ அருள் வருது, புத்திர பாக்கியம் வருது. அப்போ வம்சம் விருத்தியாக போகுது. ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் நாங்கள் பார்க்குறது என்னம்மா, லக்னாதிபதி 1, 9, 5 திரிகோணத்துடன் எவ்வாறு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கார் அப்படிங்கிறத தான் நாங்கள் ஜாதகத்திலே பார்க்குறோம். திரிகோணம் நல்லா இருக்கணும், அந்த இடத்துல எந்த வித தோஷமும் இருக்கக்கூடாது. கிரக தோஷமோ சர்ப தோஷமோ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் அமைஞ்சிட்டாலே ஆயுள் முழுதும் பெரும்பான்மையாக நிம்மதியாக இருப்பார். ஒரு கடன் தொல்லை இருக்காது, ஒரு எதிரி தொல்லை இருக்காது, அது ஒரு மாதிரி அளவுக்கு அதிகமான ஆசை கூட இருக்காது. இல்லை மிகப்பெரிய வெற்றி கிட்டும், மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பார். இன்னும் குரு பார்வையெல்லாம் இருந்துச்சுன்னா ஓஹோன்னு இருக்கும் ஜாதகம். அப்போது அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு உங்கள் ராசியும் மட்டும் இல்லாமல் 9லையும் இணைகிறார் இல்லையா? பாக்கியமும் உண்டு, புண்ணியமும் உண்டு, நீங்களும் முன்னேற்றம் உண்டு. அப்போ லாபஸ்தானமும் உண்டு. அப்போ என்ன இல்லை, விருச்சிக ராசிக்கு ஓகே உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தனுசுக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் நன்னா அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி இருக்குது. இப்போது விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னெல்லாம் இந்த இடத்துல நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கலாம், ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கும்போதே அந்த வாய்ப்பை இப்போ எறும்பு மாதிரி பயன்படுத்திக்கிட்டால் அப்புறம் பிற்காலத்தில் நல்லது இல்லையா? இப்போது உங்கள் தந்தையாருடன் சில தர்க்க ரீதியாக இழப்புக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். சின்ன முரண்பாடுகள் பெரிய அளவு மனதினை அப்பாவுக்கோ இல்லை தந்தையார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லைன்னா பாக்கியமாக கிடைக்கக்கூடிய எந்த பொருளோ சொத்தோ, அப்படி இல்லைன்னா குரு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, குரு நிந்தனை அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இல்லை 10க்கு இறையஸ்தானமான 9 அப்படி கூட எடுத்துக்கலாம். அந்த இடத்துல சிறு குற்றம் இருக்குது, வக்ரம் இல்லையா? அதை நம்ம அழகாக நிவர்த்தி பண்ணிக்கலாம். எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா, சண்டை போடுறதுக்கு பதிலாக காலிலே விழுந்துடலாம். ஒரு தொழிலுக்கு போகும் பொழுது இந்த இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசினியர்கள் சொந்த தொழில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பாவோட காலை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க வேண்டியது, மொபைலில் டிஸ்பிளேயாக வச்சுக்க வேண்டியது. அந்த பாதத்தை மனசார மானசீகமாக கும்பிட்டுட்டு அந்த தொழில் விஷயமாக போங்க. எந்த ஒரு காரியமும் இந்த காலத்தில் வெற்றி, தங்கு தடையில்லாத வெற்றி. அதே சமயம் குலதெய்வ விஷயமாக போகும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை மனதில் நிறுத்தி வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த காரிய வெற்றி. அப்போ புண்ணியத்தையும் சம்பாரிச்சுக்கிறோம், பாக்கியத்தையும் சம்பாரிச்சுக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக முன்னேறிட வேண்டியதானே, அப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில்? சரி, திருமணத்தை பற்றி சொல்லுங்கள். எல்லாரும் வந்து ஒரு ராசி பலன்னா, இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த மாதம் எனக்கு கல்யாணம் ஆகுமா, இந்த மாதம் நான் வெளிநாடு போவேன்னா பதவி உயர்வு கிடைக்குமா, கடன் தொல்லை ஆகலுமா, இதுதான் மெயின். நோய்வாய் தீருமா,
நோய்பட்டு இருந்தால் அந்த விஷயம் ஆரோக்கியமாக மாறுமா? இல்லை என் குழந்தைக்கு வேலை கிடைக்குமா, குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா, குழந்தைக்கு நோய் தீருமா, குழந்தைக்கு கடன் பிரச்சனை தீருமா, குழந்தையை பிரிந்து போன கணவனோ மனைவியோ வீடு வந்து சேர்வார்களா, என் குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுமா, குழந்தைக்கு இந்த காலேஜில் இடம் கிடைக்குமா? இவ்வளவு தாங்க தேவை மக்களுக்கு. இந்த தேவை சரசர நடந்தாலே மற்றது இது போக தான் என்டர்டைன். ஸோ இதிலே சுழல்றவங்க நிறையா இருப்பாங்க. இது கிடைக்காமையே சுழண்டு இதுக்காகவே உழைச்சி ரொம்ப சொற்பமாக சிரித்து வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கான ஒரு 20% பலனை தான் நாங்கள் இந்த ஹாரோஸ்கோப்பில் சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இது அனைத்தும் கிட்டுமா? விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் அனைத்தும் கிட்டும். ஒரே வார்த்தை. இது போக தான் சொந்த வீடு, சொந்த மனை, வண்டி வாகனம், சொத்து, அடமான வச்ச நகையை மீட்கிறது, இதெல்லாம் இந்த அடிப்படைக்கு அடுத்தபடி தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ இந்த அடிப்படை தான் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியமான 5ஆம் இடமும் பாக்கியமான 9ஆம் இடமும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. 10 வந்து தொழில் ஸ்தானம். ஸோ பாக்கியம் புண்ணியம் இந்த இடத்துல வக்ரநிலை குரு என்ன பண்ணோன்னா பூர்வீகத்தை கிளப்பி விட்டு வெளிநாடுக்கு போக வைக்கும். அட்லீஸ்ட் வெளி மாநிலமாகவாச்சும் போக வச்சுக்கும். இன்னொன்று வந்து பூர்வீகத்தில் இருக்கிற பொண்ணை கன்னியாதானம் பண்ணாமல் வெளியூரில் இருக்க பொண்ணையோ இல்லை அதர் சைடு லவ் மேரேஜ் பண்ணுற பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்க சொல்லும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு நடக்கக்கூடிய சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள். அதே மாதிரி டெஸ்டிவ் பேபி மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கணும்னு வரும்போது அது இன்னொருத்தர் விந்தா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ப்ராசஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலைகளை வந்து உண்டாக்கும். தப்பில் இப்போ வாடகை தயாரெலாம் வந்ததுக்கப்புறம் இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. தத்து பிள்ளையே எடுத்துக்கொள்கிற மாதிரி தான். இப்போது பிரிந்த காதல் கைகூடும். பிரிந்து போன காதலே சொல்கிறீங்க, பிரிந்து போன கணவன் மனைவியே சொல்கிறீங்க. என் மூத்த குழந்தை என்னை விட்டு புரிஞ்சு ரொம்ப நாளாச்சு, என்னை கண்டுக்கிறதே இல்லை. ஆண் பிள்ளையாக இருந்தால் மனைவி பேச்சையும், பெண் பிள்ளையாக இருந்தால் கணவன் வீட்டுக்கு கட்டி கொடுத்தேன். கணவன் வந்து என்னோட பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால என்னை வந்து பேசலை, பார்க்கல, அப்பா அம்மாவை பார்க்கல, ஒரு 4 நல்ல வார்த்தை கேட்கல, எங்களோட உட்காந்து சாப்பிடல, அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கம்மான்னா இப்போ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. பிரிந்து போன உறவுகளாக குழந்தைகள் வந்து மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசுக்கு ஆறுதலாக பேசி மன்னிப்பு கேட்டு உங்களுடன் உறவாடும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த இத்தனை நாளில் வந்து ஒரு சின்ன மறதி வரும். பர்ஸை எங்கே வச்சோன்னு தெரியல, தேடிக்கிட்டே இருப்பாங்க. கண்ணாடியை தலைமையில் வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா வந்து கண்ணாடியை கீழே செயின் கட்டி தொங்க போட்டு கண்ணாடியை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா புத்தியில் வந்து சில அந்தணன் போய் தனித்து நின்றதுனால அந்த புத்தி கூர்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, டெக்னிக்கல் விஷயம், மறதி, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இதை வந்து ஸ்கோர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு யோகா முத்திரையோ, ஒரு மருத்துவமோ, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு படிக்கிற டெக்னிக்கோ, இல்லை பரீட்சையப்போ சில குழந்தைங்களுக்கு படித்த படிப்பு மறந்து போகும், அதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ அதுக்கான ஒரு வழிமுறையை ஏதாவது ரீதியாக ஒரு சோஷியல் மீடியா ரீதியாகவோ, இல்லை ஒரு கிளாஸ் எடுக்கிறதன் மூலமாகவோ, ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸோ ஏதோ ஒன்று ஒரு விஷயம் சொல்லித்தரோம். அது இப்போ ஸ்கோர் பண்ணிக்கோங்க. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த விஷயம் உங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக உங்கள் கூட தங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த டெக்னிக். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக பிரபலமாகக்கூடிய வாய்ப்பாக அமைவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பொதுவாக காலபுருஷ தத்துவத்திற்கு 8ஆம் இடமான விருச்சகம் ரொம்ப அதிகப்படியான ஹார்ட் ஒர்க்கை குறிக்கிறது. இந்த ஹார்ட் ஒர்க்கை எங்கெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக முதன்மையான இடம்னு பார்த்திங்கன்னா ஏழ்மை நிலையிலிருந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து அதிகப்படியான தூரத்தில் போய் சம்பாரித்து தன்னை உயர்த்தி கொள்ளணும்னு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க் வரும்.
அங்கே இருக்கிற எல்லா விதமான எக்கனாமிக்கல் பீப்புளுக்கு எல்லாமே இந்த குரு வக்ரம் வந்து நல்லது பண்ணும். அப்போ ஹார்ட் ஒர்க் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்மேன் கிட்ட இருக்குது. ஒரு வித்தையை தனதாக்கி கொண்டு அதையே தனது டேலண்ட் ஆக்கி கொண்டு அந்த டேலண்ட்டையே வச்சு சாப்பிட்றதுக்கும் தொழில் செய்கிறதுக்கும் ஒரு தொழிலாக மாற்றிக்கொண்ட அனைவருக்குமே இந்த ஹார்ட் ஒர்க் உண்டு. ஏன்னா நீங்களாக அந்த டேலண்ட்டை என்றைக்கு வெளிக்காட்டுறீங்களோ அன்றைக்கி தான் காசு. அதே மாதிரி சினிமா துறைக்கும் உண்டு, அரசியலுக்கும் உண்டு. அதே போல் இந்த தாந்திரிக மாந்திரிகம் படிப்பவருக்கும் உண்டு. ரகசியமான தொழிலை கையாள்பவர்கள் உண்டு. சுரங்கம், இந்த பெட்ரோல், எண்ணெய், கச்சா, நிலத்துக்கு அடியில் விவசாயம் பண்ணுறதெல்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க். இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா ஒரு உணவை வந்து உணவாக தட்டில் வைக்கும்போது தான் விவசாயி ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆரோக்கியமான உணவாக தட்டில் வைக்கிறதுக்கு அவர் போடுற ஹார்ட் ஒர்க்கு, இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் ஒரு தொழில் ரீதியான தொழில்நுட்ப ரீதியான பிரபஞ்சம் ஒரு வித்தையை கொடுக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டேலண்ட்டை கொடுக்கும், ஒரு புத்தியை கொடுக்கும். அதை அழகாக ஸ்கோர் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு அதை அழகாக ஹேண்டில் பண்ணி வாழ்க்கையில் லாங் டேர்மாக வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் விருச்சிக ராசி நேயர்களே. இதுதான் உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்க போகிறீங்க. ஆனால் ஒரு புதையல் கிடைக்க போகுது. அது காசோ பணமோ இல்லை, ஒரு வித்தையை செயல்படுத்தி காசாக்கக்கூடிய ஒரு டேலண்ட் உங்களுக்கு யாராலையாச்சும் அறிமுகப்படுத்தப்படும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல சப்போர்ட் இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது. அதை அழகாக பயன்படுத்தி கொண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்ல பெரிய அளவில் சாதிப்பீங்க. ஸோ விருச்சிக ராசி வந்து வெளியிலே வராது, அப்படியே சேத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். வெளியில் வரும்போது அது ஒரு தாமரையாகவோ அது ஒரு நல்ல பரிச்சயம் பெற்ற ஒரு விஷயமாகவோ எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயமாகவோ கண்டிப்பாக பிரதிபலிக்கும் தன்னை. அது மாதிரி பிரதிபலிக்கக்கூடிய இந்த ராசி சப்போர்ட் பண்ணுற அந்த குரு கிட்டத்தட்ட வந்து மிக நெருங்கி வந்துட்டார். ஸோ இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு டேலண்ட்டை வளர்த்துக்கோங்க. டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு ஜெயிக்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இந்த குரு வக்ரத்தில். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் விருச்சிக ராசி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.